ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். பொங்கல் பண்டிகைனாலே நம்ம ஆளுங்க புது ட்ரெஸ்க்கு அடுத்து ரொம்ப எதிர்பார்க்கறது தியேட்டரில் என்னென்ன புது படம் ரிலீஸ் ஆகும்னு தான். அவங்க எதிர்பார்க்குற மாதிரியே வருஷம் பொங்கல் பண்டிகைக்கு நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகும். அதே மாதிரி தான் 2024 பொங்கலுக்கும் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகும்னு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது. ஆனால் ஒவ்வொரு படமாக பொங்கல் ரேஸ்லேருந்து வெளியேறிக்கிட்டே இருக்கு. தங்கலான், கங்குவா, இந்தியன் 2, லால் சலாம், கேப்டன் மில்லர், அயலான், அரண்மனை 4 இந்த படங்கள் எல்லாம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும்னு ஃபேன்ஸ் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இந்தியன் 2 ரிலீஸை 2024 சம்மருக்கு போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. அடுத்து தங்கலான் ஜனவரி 26 டேட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ மார்ச் இல்லைனா ஏப்ரல் ரிலீஸ் ஆகும்னு தெரியுது. சூர்யாவோட கங்குவா ஜனவரி 12 ரிலீஸ்க்கு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் கங்குவா ஷூட்டிங்கே இன்னும் முடியாததால் படம் ரிலீஸை ஏப்ரலுக்கு தள்ளி வச்சிருக்காங்க. அரண்மனை பார்ட் 4ம் பொங்கலுக்கு ரிலீஸ் கிடையாதுன்னு இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அரண்மனை 4 பிப்ரவரி இல்லைன்னா மார்ச்சில் ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. வர பொங்கலுக்கு சூப்பர் ஸ்டாரோட லால் சலாம், எஸ்கேவோட அயலான், நம்ம தனுஷ் நடிச்சிருக்கிற கேப்டன் மில்லர் இந்த 3 படங்கள் தான் பொங்கல் ரேஸில் இருக்கு. இதில் லால் சலாம் தலைவர் வெறும் கேமியோ ரோல் தான் பண்ணுறாரு. அதனால அயலான், கேப்டன் மில்லர் இந்த 2 படங்கள் தான் பொங்கலுக்கு நேரடியாக மோத போகுது. பொங்கல் ரேஸில் யார் வின்னராக வாய்ப்பு இருக்கு, அயலானா கேப்டன் மில்லரா? உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தங்கலான், கங்குவா, இந்தியன் 2 இதில் எந்த படத்துக்காக நீங்கள் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.